Karthike's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணனு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அப்பம் அரிசி, வாழைப்பழம், வெல்லம் இந்த 3 முக்கியமான பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கப்பு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3/4 கப்பு வெல்லம், ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு நல்லா பழுத்த வாழைப்பழம், கொப்பரை தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கோகோனட் ஒரு 1/4 கப்பு, வெல்லத்தை ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு கொதி நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கொதிக்கணும், பாகு வர வேண்டாம், ஜஸ்ட் கொதிச்சா போதும். எல்லா வெல்லமும் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அதை வடிகட்டிட்டு அதை ஆற வச்சிடலாம். மண்ணெலாம் அடியில் இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டி இது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச அரிசி, வாழைப்பழம், தேங்காய், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம பல்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது தண்ணி ஊற்றாமல் பண்ணணும், தண்ணி ஊற்றிடாதீங்க. குறைன்னு கொஞ்சம் பல்ஸ் எல்லாம் நல்லா மொத்தமாக அரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம இந்த வெல்ல கரைசல் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இந்த வெல்ல கரைசலையே போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நமக்கு அப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, அப்புறம் தேங்காய், கொப்பரை தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெயை மீடியம் சூடாக ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பம் ஊற்ற ஆரம்பிங்க. டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கணும், மீடியம் சூடே இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது, இல்லைனா நடுவில் வேகாது. இப்போ நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெளித்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு உங்களுக்கு எலும்பி வரும் அப்பம். பாருங்கள், மிடில் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. டேஸ்டியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,